ஒரு கடாயில் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். கடுகு நல்லா படபடன்னு பொரிஞ்சு வெள்ளையாக மாறிடணும். அதை ஒரு தட்டில் ஆற வைக்கலாம். நான் மிக்சியிலேயே ஆற வச்சுட்டேன். உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்தா போல் மிளகா வத்தல், கடுகு எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு தனியா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடணும். நல்லா மணம் வரணும், கருகிடக்கூடாது. அதையும் கடுகோடு சேர்த்துட்டோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம், ஒரு முழு பூண்டு, ஒரு 10 அல்லது 12 பல் இருக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கி வரும்போது நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துருக்கேன். ஜீரகமும் நல்லா பொரிபடுது. இப்போ நறுக்கி வச்சுருந்த தக்காளி அதையும் சேர்த்து தக்காளி குழையிற வரைக்கும் வதக்கி விடுறோம். கொஞ்சம் போல் மிளகையும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் வெறும் ராவாக பொடிச்சு வச்சுருக்கோம். ஒரு சின்ன லைம் சைஸுக்கு எலுமிச்சம்பழத்தை கரைச்சி அந்த தக்காளியோடு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல மிளகும் உப்பும், அதையும் சேர்த்து நம்ம முதல்ல வறுத்து வச்சோமே தனியா கடுகு எல்லாத்தோடையும் சேர்த்து பேஸ்ட்டாக ஆக்கி அதை இந்த குழம்பு கொதித்து வருது இல்லையா, தக்காளி இதெல்லாம் வெங்காயமெல்லாம் வதக்கணுமே, அதோடு சேர்த்து தண்ணியும் ஊற்றிட்டோம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா கடுகு குழம்பு ரெடி.